கன்னியாகுமரி பகவதி அம்மன் அருளுடன் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பதிவினை பதிவு செய்கிறேன். அன்புக்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனது போன பதிவில், அதாவது முந்தைய பதிவில், மேஷராசியையும் பற்றியும் அதனுடைய குணங்கள், இயல்புகள், கடவுள் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இன்னைக்கு இந்த பதிவில் ரிஷபராசியை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபங்கிறது காலபுருஷன் அங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராசி கட்டத்தில் 2வது ராசியான வருகிறது. இந்த ரிஷபராசி பெண் ராசி ஆகும். அதாவது மேஷம் ஆண், இது ரிஷபம் பெண். மேஷம் ஒத்தப்பட ராசி, இது ரெட்டப்பட ராசி. அப்படி மாறி மாறி வரும். உக்கும ராசின்னு சொல்லப்படும். ராசி அமைப்பில் 2வது ராசியாக இருக்கிறது. இது ஸ்திர ராசி என்றும் அழைக்கப்படும். அதனால் ஸ்திரமாக ஓரிடத்தில் அலையாமல் நிலைத்திருத்தல் என்று பொருள். இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும். அதாவது அங்கங்கே சுத்த மாட்டாங்க. இப்போ மேஷம் சரராசி. சரராசியில் பிறந்தவங்க அடிக்கடி இடமாற்றம் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. குணங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் அப்பப்போ மாற்றுவாங்க. ஆனால் அந்த ஸ்திர ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் மாற்ற மாட்டாங்க. திசை தெற்கு திசையாகும். இதற்குரிய திசை, அதாவது இந்த ரிஷபராசிக்குரிய திசை தெற்கு திசை. அதாவது ரிஷபராசியில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம எந்த பக்கம் வாசல் வைக்கணும் வீட்டுக்கு அப்படின்னு கேட்டால் தெற்கு திசை வாசல் ராசியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது நிறம். நிறம்னா இந்த ராசியினுடைய நிறம் வெண்மை. அப்போ வெண்மையான நிறம் கொண்ட ராசி. வெண்மையான நிறம்னா என்ன? இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு வெண்மை நிறம் நல்லா பிடிக்கும். வெண்மை நிறத்தில் ஒரு மாடு வாங்கணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை கலர் மாடு வாங்கலாம் அப்படி சொல்லலாம். இது மாதிரி விஷயம்லாம் இதில் பொருந்தும். பஞ்சபூதத்தில் நிலம், அதாவது தீ, மண், காற்று, நீர், ஆகாயம் அப்படிங்கிற விஷயத்தில் நிலம் ராசியை பொறுத்தது. இரவு காலம்தான் இதுக்கும், மேஷராசி மாதிரியே இதுக்கும் இரவில் தான் இந்த ராசி வலுப்பெறும். அடுத்து ராசியினுடைய தன்மை, அதாவது சுபமான ராசி. அதாவது நம்ம ஏற்கனவே மேஷ ராசியை பார்த்தோம், அது நெருப்பு ராசி, அதாவது கொஞ்சம் பாபராசி அப்படின்னு சொன்னோம். இது சுபராசி. சுபராசினா கொஞ்சம் சௌமிய ராசின்னு சொல்கிறது. சௌமியம் அப்படின்னாவே கொஞ்சம் மென்மையானது அப்படின்னு அர்த்தம். இடம், பயிர் நிலங்கள், பயிர் செய்யக்கூடிய நிலங்கள்லாம் இதில் வரும். மாதம் வைகாசி மாதம். அதாவது சூரியன் ரிஷபராசியில் வைகாசி மாதம் தான் பிரவேசிப்பார். அதனால் இது வைகாசி மாதம். ராசியினுடைய தோராயமான கால அளவு, அதாவது 4.25 நாழிகை. அதாவது இது பார்த்திங்கன்னா அது இது பிரகாரம் மாறும். அதாவது கொஞ்சம் அயனாம்ச பிரகாரம் இந்த தோராயமான கால அளவு மாறக்கூடும். ராசியில் அடங்கும் நட்சத்திரங்கள். ராசியில் அடங்கும் நட்சத்திரங்கள்னால் ஏற்கனவே மேஷராசியில் சொன்ன மாதிரி இதில் கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்களும், பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், அதாவது 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தினுடைய முதல் 1, 2ஆம் பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும். உதயம் இதுவும் பிரஸ்டோதயம் ராசி தான். ஜாதியில் இது வைசியர். வைசியர்னால் செட்டியார்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஷபங்கிறது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா காலபுருஷ அங்கத்தில் மேஷம் தலைன்னா இது முகம், மேஷம் பார்த்திங்கன்னா நம்ம உயிர் அப்படின்னு சொன்னால் இது பொருளாதாரம் தனஸ்தானம். அப்போ தனத்தை சரியாக நிர்வகிக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க வைசியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இந்த ஜாதி வைசிய ஜாதி. வியாதி இதுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கிற ராசின்னு வச்சுங்களேன். இது சிலேத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அது அதிகமாக வரும். அதேமாதிரி ரிஷபத்து ராசியில் பிறந்தவங்க சற்று, அதாவது பருத்த உடல். அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்க, கொஞ்சம் ஆல்ரெடி அழகாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கும், கொஞ்சம் முழு இருப்பாங்க. வாக்கு சுத்தம், அதாவது 2ஆம் இடம் அவருக்கு சொந்தன்றதால பேச்சில் ஒரு சுத்தம் இருக்கும். எப்பயுமே பேச்சு கொஞ்சம் நாணயமாக பேசுகிறது, கரெக்டாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். தெய்வ பக்தி கடவுளை நல்லா கும்பிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண் தெய்வங்களை நல்லா கும்பிடுவாங்க. கடவுள் பக்தி நிறையா இருக்கும்.
நல்ல ஆடைகள் அணிபவர். அப்போ சுக்கிரனாவே அழகானவர், அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர், நகை பணம் இதுக்கெல்லாம் அதிபதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் பண்ண சும்மா நீட்டாக பண்ணுவாங்க அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஆபரணங்கள் அணிவதில் அதிக விருப்பம் உள்ளவர்கள். அதாவது நகை நட்டுலாம் இப்போ அதில் தான் வருது. அதனால் ஆபரணங்கள் அணிவர்கள் அதிக விருப்பம் உள்ளவர்கள். அதுமாதிரி பிள்ளைகள் மேல் பாசம் கொண்டவர். ஏற்கனவே சௌமிய ராசி, பெண் ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் ஆணை விட பெண்ணுக்கு தானே பிள்ளைங்க மேலே பாசம் அதிகமாக இருக்கும், அப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் குழந்தைகள் மேலே நல்ல பாசம் உடையவராக இருப்பார்கள். பணியாட்கள் உடையவராகவும் பெரும்பாலும் ஆள் அம்பு இது மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பண ராசி இல்லையா? பணம் இருந்ததாகவே பணியாட்கள் அமைவார்கள். முகத்தில் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்னதாக தழும்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அழகான முகம். வியாதின்னு வந்துச்சுன்னா இவங்களுக்கு பெண்கள் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும். ஏன்னா சுக்கிரனாவே பாலியல் ஹார்மோன்கள் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதின்றதால இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அடிக்கடி ஜலதோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள ராசி. ராசியினுடைய அதிபதி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்குறோம், சுக்கிரன் தான் இவர். சுக்கிரன் ராசியினுடைய உச்சாதிபதி அப்படின்னு சொன்னால் ராசியில், அதாவது வந்து இந்த ராசியில் சந்திரன் தான் நல்ல வலுவான இடத்துக்கு வருவார். அதான் உச்சம் பெறுவார். இந்த ராசியில் சந்திரன் வந்து நல்ல வலுவாக இருப்பார். நீச்ச அதிபதி, அதாவது இந்த ராசியில் நீசமாகிற கிரகம் அப்படின்னா ராகு கேது இந்த ராசியில் பலமில்லாத போயிடுவாங்க. அதான் நீச அதிபதி. ராசியிலுடைய நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சனியும் நட்பு. அப்போ நம்ம இதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த புதனுடைய லக்கணத்துலேயோ ராசியிலையோ பிறந்தவங்க, சனியினுடைய லக்கணத்துலேயோ ராசியில் பிறந்தவங்க இவங்களுக்கு நல்லா நட்பாக இருப்பாங்க. அப்படி ராசியில் பகை கிரகங்கள், அதாவது சூரியனும் குருவும் இந்த ராசியில் பகை கிரகங்கள், பகை பெறுபவர்கள். அதாவது இந்த ராசிக்கும் அவங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் அந்த குணாதிசயங்களுக்கும் இப்போ கூட்டு வைக்கிறாங்க, கூட்டு தொழில் செய்கிறாங்க, இந்த விஷயங்களை அவங்கக்கிட்ட தவிர்க்கணும். அவ்வளோதான். ராசியில் சம கிரகங்கள். சம கிரகம்னா வேணால் வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். சமம்னா நமக்கு சமமானவர்கள் யார்? இப்போ மனைவி. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரிஷப ராசிக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் இடம் தான் மனைவின்னு சொல்லுவோம். 7ஆம் அதிபதி வந்து செவ்வாயாக வருவார். அப்போ செவ்வாய் வந்து சம கிரகம், அதாவது நட்பும் இல்லை பகையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். மூலத்திரிகோணம் பெறுபவர். ஏற்கனவே மேஷ ராசியில் செவ்வாயே மூலத்திரிகோணம் பெறுவார். இதில் வந்து சந்திரன் தான் மூலத்திரிகோணம் பெறுவார். மற்றபடி ராசியினுடைய பாதக அதிபதி இதில் 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறதால சனி தான் பாதகாதிபதியாக இருக்கிறாரு. சனி வந்து 9ஆம் இடம்னா சுபராகவும் இருப்பார். 9ஆம் அதிபதி சுபர், மற்றபடி பாவராகவும் இருப்பார். திரிகோணாதிபதி சனி வந்து நல்ல நிலையில் இருந்தால் பாதகாதிபத்தியம் குறைஞ்சிரும். ராசியில் மாரகாதிபதிகள், அதாவது இந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் மாரகம் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதியாக சந்திரன் வரார், அதாவது 8க்கு 8. குரு வந்து 8ஆம் அதிபதியாக வரார். இவங்க 2 பேர் தான் மாரகாதிபதிகள். ராசியில் சுப கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சனியும் தான். புதனும் சனியும் நல்ல நண்பர்கள். ஏன்னா ஒருத்தர் 5ஆம் அதிபதி, ஒருத்தர் 9ஆம் அதிபதி. ராசியில் யோகர்களும் இதே சனியும் புதனும் தான். ராசியில் பாவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை முன்னாடி சொல்லிட்டோம். அதே குரு சூரியன் 2 பேரும் தான். சுக்கிரனும் பாபர் தான் என்றாலும் அவருக்கு 2 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ செவ்வாய்க்கு 1, 8 எப்படி இருந்ததோ அதே போல் இவருக்கு வந்து லக்கணத்துக்கும் 6க்கும் அதிபதிங்கிறதால அவர் பாதி 2 ஆதிபத்தியம் வந்தால் இது எதுவுமே ஒன்று சரியாக வந்துடும். ஒன்று அதாவது சுபகரகமாக மாறிடுவாங்க. அதனால் சுக்கிரனை இதில் சேர்க்கலை. ராசியினுடைய தெய்வம், அதாவது இந்த ராசிக்குரிய கடவுள் வந்து மகாலட்சுமி, சரிங்களா, இந்திராணி, மகாவிஷ்ணு, இவங்க 3 பேருமே இந்த ராசிக்குரிய தெய்வங்கள். இவரை நம்ம கும்பிடலாம். அப்போ இவங்க போய் இந்த ராசிக்காரங்க எந்தெந்த கோயிலில் போய் கும்பிட்டா நல்லாயிருக்கும்? கோவில் வந்து ஸ்ரீரங்கம், ஒப்பிலியப்பன் கோயில், ஆடுதுறை அருகில் உள்ள கஞ்சனூர். இந்த 3 கோயிலும் இந்த ராசிக்காரங்க வணங்க வேண்டிய கோவிலாகும். நன்றி. அடுத்த பதிவில் மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.